இப்படி ஒரு 40 பேர் வந்து இப்போ ஒவ்வொன்றும் புள்ளி விவரமா எடுத்து இன்னைக்கு ஒரு பெரும் போராட்டம் வந்து வெடிச்சிருக்கணும். எப்படியோ உயிர் 40 உயிர் 41 உயிர் போயிருச்சு. ஆனா அந்த நடிகர் ஒண்ணுமே தப்பே செய்யாத நடிகரை வந்து குற்றம் குறை சொல்லி அவன் தான் இதுக்கு காரணம்ன்ற மாதிரி வந்து இதுக்கு சம்பந்தப்பட்டவங்களே வந்து பழி சுமத்துறாங்க பாத்தீங்களா? இந்த பழி சுமத்துற அளவுக்கு வந்து இந்த ஊடகங்கள் அதுக்கு வாங்கி தின்ட்டு 4 பேர் எழுதுறவங்க எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா? இதை அனுமதிப்பதே ஒரு அறியாமை. இது அது எல்லாத்தையும் விட கொடுமையான அறியாமை. இப்படி நீங்க கேவலமான செயல்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றதுனாலதான் எல்லாரும் அவன் கண்ணுக்கு அயோக்கியனா தெரியுறான். அந்த அயோக்கியனா எல்லாரும் அயோக்கியனா தெரியறதுனாலதான் ஒருத்தன் வந்து இப்போ ஒருத்தன் நம்மளை காப்பாத்த வந்திருக்காயா எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படின்னு அவன் பின்னாடி போறான். அப்ப இந்த அயோக்கியர்களும் வந்து இதுக்கு உடந்தை தானே? நீங்க ஒருத்தராவது நல்லவரா இருந்து நீங்க நல்லபடியாவே போயிருந்தீங்கன்னா, நல்லபடியாவே வந்து செஞ்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது வந்து இப்போ ஒரு திமுக நல்லபடியாவே செஞ்சிருந்துச்சுன்னா இன்னொரு கட்சி இல்லைங்க. அடுத்து வந்து திமுக நல்லபடியாவே நடந்திருந்துச்சுன்னா ஒரு எம்ஜிஆர் வர தேவையில்லைங்க. புரியுதாங்க உங்களுக்கு? எம்ஜிஆர்லாம் நல்லபடியா தான் ஆண்டாரு. அடுத்து ஜெயலலிதா என்ன பண்ணுச்சு? ஊரடிச்சு ஒலையில போட்ட மாதிரி கொள்ளையடிச்சிச்சு. சரிங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தலைமை வந்து ஒரு சில இடங்கள்ல பாருங்க 40 வருஷம் ஒரே ஆள் ஆண்டுகிட்டு இருப்பான். எப்படி? நம்ம வந்து ஒரிசால கூட பார்த்தோம் நவீன் பட்நாயக். அந்த மாதிரி குறை சொல்ல முடியாத தலைவர்கள் இருக்காங்களா? இங்க மட்டும் ஏன்? அந்த இதனால வந்து நான் சொல்றேன், இந்த தலைவர்களுக்கும் கட்சி ஆரம்பிச்சுட்டு சுயநல வாழ்க்கைக்கு போறாங்க பாத்தீங்களா? அப்படித்தான் இங்க 99 பேர் இருக்காங்க. அந்த தலைவர்களுக்கும் இதுல பொறுப்பு இருக்கு. இல்லைன்னா விஜய் ஏன் வர்றாங்க?